ஆபரேஷன் சிந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றி விளக்குவதற்காக இந்திய பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு 10 குழுக்களை உலகம் முழுவதும் விளக்குவதற்காக அனுப்பியிருக்கின்றார். அந்த குழுக்களில் ஒரு தலைவராக விளங்கக்கூடியவர் திருமதி கனிமொழி அவர்கள், எம்பி அவர்கள். அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் அந்த சுற்றுப்பயணத்தின் போது விலக்கிவிட்டு ஸ்பெயின் நாட்டு பத்திரிகை நிருபர் கேட்கின்றார், இந்தியாவினுடைய தேசிய மொழி எது என்று அவர் கேட்கின்ற போது திருமதி கனிமொழி அவர்கள் இந்தியாவின் தேசிய மொழி யுனைட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று பதிலளிக்கின்றார். வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியாவினுடைய தேசிய மொழி என்று அவர்களுக்கு பறைசாற்றி வந்திருக்கிறார்.